ஓம் ஓம் கேக்குது. சரி வாரன். வரும். குட் மார்னிங். குட் மார்னிங். ப்ரொஃபசர் வீட்டில் இருக்கிறாரோ? டியூஷன் கிளாஸுக்கு வந்திருக்கிறீரோ? ஓம் ஓம். ப்ரொஃபசர் உம்மா தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வரும் வந்து இரும். அவரை நான் கூப்பிடுறேன். தேங்க்யூ. ப்ரொஃபசர் உங்களோட ஸ்டூடெண்ட் வந்துட்டா, இங்க இருக்க வாரீங்களோ? ஓம் ஓம் வாரன். 2 நிமிஷம். ஓ குட் மார்னிங். நீங்கள் தான் புதுசா வந்திருக்கிற ஸ்டூடெண்ட் என்று நினைக்கிறேன். ஓம் சார். குட் மார்னிங் சார். சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறேன். I didn't want to be late. குட் குட். தட்ஸ் வெரி குட். ஆனால் அவ்வளவு அவசரப்பட்டிருக்க தேவையில்லை. யூனோ உங்களை காக்க வச்சதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கிறேன்னு எனக்கு தெரியல. கையில கொஞ்சம் வேலையா இருந்தது, அதை முடிச்சு போயிட்டு வருவோம்னு தான் உங்களுக்கு விளங்கும் தானே. இட்ஸ் ஜஸ்ட் I do beg your pardon. I hope you'll forgive me. என்ன சார் நீங்கள் இப்படி? That's perfectly all right. My apologies. வீட்டை கண்டுபிடிக்கிறதுல கஷ்டம் இருந்ததோ? No, no, no. At all. Not a little bit. ஆறு கேட்டாலும் உங்களோட பேரை சொன்ன உடனே உங்களோட வீட்டை உடனே பட்டுன்னு சொல்லிடும். எல்லாருக்கும் உங்களை தெரியுது. நான் இந்த இடத்துல கனகாலமா இருக்கிறேன் இல்லையோ? நீங்கள் இங்க வந்து கனகாலம் இல்லை என்று நினைக்கிறேன். எப்படி இந்த இடம் பிடிச்சிருக்குதோ? பிடிக்கல என்று சொல்ல முடியாது. வடிவான இடம், நைஸ் பார்க், மரங்கள். Of course you are quite right. மெட்டச்சரி. என்றாலும் நான் ஒரு பெரிய சிட்டியில தான் இருக்கணும்னு விரும்பினேன். உதாரணமா லண்டன், அட்லீஸ்ட் ஹரோல் என்றாலும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ சார்? அப்படி என்று சொல்லலாம். அது உண்மையா எனக்கு தெரியல. உங்களுக்கு லண்டன்லயே எல்லா இடமும் தெரியுமோ சார்? ஹரோ யூனோ நாட் எக்ஸாக்ட்லி, அவ்வளவு தெரியாது. என்றாலும் இப்ப உங்களுக்கு சொல்ல இயலுமா? இப்ப வந்து லண்டன் ஒரு தலைநகரம். லண்டன் இங்கிலாந்து தலைநகரம். எக்ஸலென்ட் ஆன்சர் இன்டீட். பிராவோ. உமக்கு இந்த நாட்டின் ஜியோகிராஃபி ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குது. உம்முடைய தலைநகரங்கள். ஐயோ, எனக்கு எல்லாம் வடிவா தெரியாது சார். அவ்வளவு லேஸ் இல்ல. எல்லாத்தையும் படிக்கிறது வர கஷ்டம். அப்படி இல்ல, மன்னிச்சு கொள்ள வேணும் அம்மா. கொஞ்சம் பொறுமையா கடைப்பிடிக்க வேணும். என்ன அது மெல்ல மெல்ல வரும். நல்ல வெதர் அப்படி என்றும் சொல்லலாது. ஏன் அப்படி இருக்க கூடாது? அவ்வளவு மோசம் இல்லை, அதுதான் முக்கியம். மழை பெய்யல, ஸ்னோவும் இல்ல. சம்மர்ல ஸ்னோ வந்தால் பெரிய இல்லையோ சார்? மன்னிச்சு கொள்ள வேணும் அம்மா. நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், நாங்கள் எதுக்கும் தயாரா இருக்க வேணும், அதை கற்றுக்கொள்ள வேணும். ஓம் சார், கட்டாயம் சார். இன்றைக்கு இந்த உலகத்துல அம்மா நாங்கள் எதை பற்றியும் நிச்சயமா இருக்கிறார். ஸ்னோ விண்டர்ல தான் வரும். Winter is one of the 4 seasons. The other 3 are spring, yes, summer, yes, and it begins like automobile. autumn. Yes. Very good answer indeed. நீர் ஒரு நல்ல மாணவியா இருப்பீர் எனக்கு தெரியுது. You are intelligent, you are well informed, நல்ல மெமரியும் இருக்குது. எனக்கு சீசன்ஸ் எல்லாம் வடிவா தெரியும் இல்லையோ சார்? நிச்சயம் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட எல்லாம் தெரியும் என்று சொல்லலாம். போக போக எல்லாம் தெரிய வரும். உண்மையை சொன்னால் இப்பவும் அவ்வளவு மோசம் இல்லை. எப்போ ஒரு நாள் நீரும் என்ன மாதிரி கண்ணை மூடிக்கொண்டு
எல்லா சீசன்ஸும் சொல்லக்கூடியதா இருக்கும். ஐயோ அது சரியான கஷ்டம். அப்படி இல்ல, கொஞ்சம் முயற்சிக்க வேணும், கொஞ்சம் நம்பிக்கை வேணும். நீர் இருந்து பாரும், அது வரும், அது வந்துடும், நிச்சயம் வரும். I promise you. ஓம் அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். எனக்கு அறிவு தாகம், என் பேரண்ட்ஸும் அப்படித்தான். ஆனால் அவைக்குத்தான் அக்கச்சக்கமாக என் படிப்புல அக்கறை. நான் எல்லாத்திலையும் ஸ்பெஷலைஸ் பண்ண வேணும் என்று அவை நினைக்கிறேன். அப்ப எப்ப அப்ளை பண்ண போறீர்? வேலைக்கு ஹெவியா இன்னும் 3 கிழமையில டாக்டரேட் செய்ய போறேன். சரி, முயற்சி செய்து பார்ப்போம். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமோ? ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் எடுத்துட்டீரோ? ஓம் சார். உம்முடைய வயசுக்கு யூ ஆர் வெல் டெவலப்ட். சரி, நாங்கள் நேரத்தை மினக்கெடுத்த கூடாது, நீங்கள் என்னை மன்னிக்க வேணும். நாங்கள் இப்பவே தொடங்குவோம், சரியா? என்ன சார் நீங்கள் இப்படி நெடுக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு? நான் தொடங்குறதுக்கு ஆவலா இருக்கிறேன். குட். அப்ப நான் உங்களை அந்த கதிரையில இருக்க சொல்லலாமோ? அந்த கதிரை? ஓ, அந்த கதிரை. ஓ, நல்லதம்மா. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், இல்லையோ? ஓம் சார், கட்டாயம் சார், தயவு செய்து அதுல இருங்கோ. நல்லதம்மா. சரி, கொஞ்சம் மத்ஸ்ல ஆரம்பிக்கிறது பற்றி என்ன சொல்றீங்க? தாராளமாக சார், எனக்கு நல்ல விருப்பம். கணக்குல எப்பவும் நல்ல ஆசை. கணிதம் என்பது ஒரு புது வகை விஞ்ஞானம், ஒரு நவீன விஞ்ஞான வகை சார்ந்தது. இது ஒரு வகையான தீர்வும் வழிமுறையும் ஆகும். விஞ்ஞானம். It is also a therapy. A therapy. என்ன முடிச்சிட்டீங்களோ? நான் தேடினதை கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் கரியா கரைச்சல் கொடுக்காதீங்க, கிச்சனுக்கு போங்க. நான் போறேன் ப்ரொஃபசர். மன்னிக்க வேணும் ப்ரொஃபசர். ரெண்டாலும் கொஞ்சம் கவனமாயிருங்கோ, ஆகலும் பரபரப்படையாதீங்கோ. என்ன விசர்த்தனமா? கவலைப்பட ஒன்றுமில்ல, நீர் போகலாம். நீங்கள் இப்படித்தான் சொல்லுவியல், பிறகு இல்லாததுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை, சரியோ? எனக்கு என்ன செய்யறேன்னு எனக்கு வழியா தெரியும். என்ன நான் சின்ன பாபாவா? வயசானவன் தானே. போதும் போதும், இந்த பிள்ளைக்கு தயவு செய்து மட்சில மட்டும் தொடங்காதீங்கோ, பிறகு தெரியும் தானே பிரச்சனை. நீங்கள் சும்மா மினக்கிறதும் உடம்ப கெடுத்துக்கொள்றதும் தான் மிச்சம். இங்க எனக்கு இதுக்கு வயசு காணும். I am too old for that now. இது உம்முட அலுவல் இல்லை, சரியோ? கிதங்க போலாம். பிறகு நான் உங்களை எச்சரிக்கையிலேன்னு சொல்லக்கூடாது, சொல்லி போட்டேன். உம்முட எச்சரிக்கையோ அட்வைஸோ எனக்கு தேவையில்லை. சரி சரி, நான் போறேன். Oh, I am so sorry for that stupid interruption. அவ இங்க கனகாலமா வேலை செய்யறா. அந்த ஹெல்த்தை பற்றி கவலைப்படுறா. நான் கலைச்சு போறேன்டா அக்கறை காட்டுறா. அது பரவாயில்லை சார், அவ உங்களுக்கு மிகவும் டிவோட்டடா இருக்கிறா. இந்த மாதிரி வேலைக்கார கண்டுபிடிக்கிறது வள கஷ்டம். ஆனா இப்படி இருக்கிறது மரத்தனம். சரி, நாங்கள் எங்க மச்சுக்கு போவோமா? ஒரு கேள்வி கேட்கட்டா? ஓம் சார். உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? சீச்சி, கொஞ்சமும் இல்ல, தாராளமா கேளுங்க. ஒண்டும் ஒண்டும் எவ்வளவு? ஒண்டும் ஒண்டும் 2. நீரும் மிகவும் முன்னேற்றமா இருக்கிறீர்கள். டாக்டரேட் PhD எடுக்கிறதுல ஒரு கஷ்டமும் இருக்காது. கேக்க சந்தோஷம் சார், அதுவும் உங்களோட வாயால கேக்க. சரி, இன்னும் ஒரு படி மேல போவோம், சரியா? மேல போவோம். ஒன்றும் ரெண்டும் எவ்வளவு? 3. 3 ஒன்றும் 4. 4 ஒன்றும் 5. 5 ஒன்றும் 6.
ആറുമുണ്ടും 7 ഏഴുമുണ്ടും 8 ഏഴുമുണ്ടും இப்பவும் 8 ഗുഡ് ഏഴുമുണ്ടും திரும்பவும் 8 വെരി ഗുഡ് വെരി ഗുഡ് ഏഴുമുണ്ടും 4 தடவை 8 சில வேளை 9 മാഗ്നിഫിസം പ്രഭാതം என்னுடைய வாழ்த்துக்கள் இதுக்கு மேல தொடர வேண்டாம் யூ ஆர் குவைட் ஃபர்ஸ்ட் ரேட் அட் அடிஷன் கூட்டல் அந்த மாதிரி சரி லெட் அஸ் ட்ரை சப்ட்ராக்ஷன் கழித்தல் ஆகலும் உமக்கு கலப்பில்லாட்டில் சொல்லும் பாப்பம் 4ல இருந்து 3 எடுத்தால் எவ்வளவு மிச்சம் டேக் 3 from 4 4ல இருந்து 3 போனால் take 3 from 4 எஸ் அதேதான் நான் கேட்டனான் 4ல இருந்து 3 அது வந்து 7 No, I'm extremely sorry to have to contradict you. 4ல இருந்து 3 போனால் 7 வராது. உங்களுக்கு குழப்பமா இருக்குது போல 3 சக 4 சம 7. இது கூட்டல் கணக்கில் அம்மா கழித்தல் நீங்கள் கழிக்க வேணும். Oh, I see. Oh, take 3 from 4. 4ல இருந்து 3 போனால் எவ்வளவு? அது வந்து 4 நோ இல்ல அம்மா அது பிள்ளை அது சரியான மறுமொழி இல்ல அப்ப 3 ஐயோ அதுவும் சரியில்லை I'm terribly sorry 4 minus 3 4 சய 3 அது 10 இருக்காது என்ன சார் ஐயோ நோ 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 கெஸ் வாட் கூடாது ரீசனா பண்ண வேணும் சரி இப்ப நாங்க 2 பேருமா சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் சரியா கவுண்டிங் என்றதுல நீ சரியான கெட்டிக்காரி என்ன Oh yes sir 1 2 3 குட் 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 நல்ல என்ன தெரியுது உமக்கு எவ்வளவு வரைக்கும் எண்ணுவீர் I can count up to infinity That's impossible அப்ப 16 வரைக்கும் ஓ குட் அது வரைக்கும் காணும் அப்ப இன்னும் பாப்போம் 1 2 2க்கு பிறகு 3 Yes. 4 நிப்பாட்டு இப்ப எது பெரிய நம்பர் 3 4 3 4 எது பெருசு 3லயும் 4லயும் பெரிய நம்பர் எது என்ன விதத்துல பெருசு சார் சரி சில நம்பர்ஸ் மற்ற நம்பர்ஸை விட சின்னது பெரிய நம்பர்ஸ்ல சின்ன நம்பர்ஸை விட கூடிய யூனிட்ஸ் இருக்கும் இல்லையா சின்ன நம்பர்ஸை விடவோ ஐம் சாரி சார் பெரிய நம்பர் என்றால் என்ன சார் மற்ற நம்பர்ஸை விட சின்னனா உள்ள நம்பரோ எஸ் அதேதான் அற்புதமா விளங்கி இருக்கு அப்ப 4 இருக்க வேணும் அப்ப 4 என்ன 3 விட சின்னதா பெருசா சின்னது இல்ல பெருசு வெரி குட் ஆன்சர் இன்டீட் அப்ப 4க்கும் 3க்கும் இடையில எத்தனை யூனிட்ஸ் மிஸ்ஸிங் அல்லது 3க்கும் 4க்கும் இடையில ஒன்றுமில்ல 3க்கும் 4க்கும் இடையில ஒன்றுமில்ல 3க்கு பிறகு உடனே 4 வருது என்றபடியால் 3க்கும் 4க்கும் இடையில ஒன்றுமில்ல ஐயோ எந்த பிள்ளைதான் நான் தெளிவா சொல்ல இல்லை என்ன சார் இது முழுக்க எந்த பிள்ளைதான் சரி லிசன் டு மீ யா இங்க 3 நெருப்பு குச்சி இருக்குது
இப்ப இங்க இன்னொன்று இருக்குது. இதுவும் இதுவும் சேர்ந்து 4 நெருப்பு குச்சி. வடிவா பாருங்கோடா, 4 நெருப்பு குச்சி. இப்ப நான் ஒன்றை எடுத்துறேன். எவ்வளவு மிஞ்சிருக்கும்? 5 3 மொண்டும் 4 என்றால் 4 மொண்டும் No, no, no. That's not right. Not right at all. உண்ட மண்டையில கூட்டிலே முழுக்க நிறைஞ்சிருக்கு. நாங்கள் சில நேரத்தில் கழிக்கவும் வேணும். கூட்டல், சேர்த்தல், இன்டிகிரேட்டிங் மட்டும் போதாது. கழித்தல், சப்ட்ராக்ஷன், பிரித்தல், டிவிஷன், டிஸ்இன்டிகிரேஷன் எல்லாமே இருக்க வேணும். அதுதான் வாழ்க்கை, தத்துவம், விஞ்ஞானம், வளர்ச்சி, முன்னேற்றம், நாகரிகம் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. சரி சார். Come on. கொஞ்சம் யோசிங்க. அவ்வளவு லேசில தான் நான் ஒத்துக்கொள்றேன். ஆனால் நீர் கெட்டிக்காரி, உன்னால முயற்சி எடுத்தா வெற்றி பெற முடியும். பிறகு என்ன? எனக்கு அப்படி தெரியல சார். I really don't know. சரி, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று எடுப்போம். இப்ப உன்னட்ட 2 மூக்கு இருந்து நான் ஒன்றை கிள்ளி எடுத்தேன் என்றால் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. What do you mean none? நீங்கள் ஒன்றையும் கிள்ளி எடுக்கலையே. என்னட்டு ஒன்று இருக்குது, அது நீங்கள் கிள்ளி எடுத்தால் ஒன்றும் இருக்காது. உன்னால இந்த உதாரணத்தை சுத்தமா விளங்க இல்லை. சரி, இப்ப உன்னிட்ட ஒரு காது இருக்குன்னு வைப்போம். பிறகு இப்ப நான் இன்னொண்ட ஒட்ட வைக்கிறேன். இப்ப எவ்வளவு காது இருக்கும்? 2 காதுகள். குட். சரி, இப்ப நான் இன்னொண்டையும் முட்டை வைக்கிறேன். இப்ப எவ்வளவு காது இருக்கும்? 3 காதுகள். நல்லது. சரி, இப்ப வடிவா கேளுங்கடா. இப்ப நான் ஒன்றை எடுத்துடுறேன். இப்ப எவ்வளவு காது மிஞ்சி இருக்கும்? 2 காதுகள். வெரி குட். இப்ப நான் இன்னொன்றையும் எடுத்துடுறேன். இப்ப எவ்வளவு காது மிஞ்சி இருக்கும்? 2 காதுகள். இல்லையாமா, அது பிள்ளை. உன்னிட்ட 2 காது இருக்கு, நான் ஒன்றை எடுக்கிறேன். எவ்வளவு மிச்சம்? 2 ஒன்று 2 ஒன்று 2 ஒன்று 2 ஒன்று 2 ஒன்று 2 ஒன்று 2 ஒன்று. 2. நோ நோ நோ, உன்னால இந்த உதாரணத்தை சுத்தமா விளங்க. சரி, இப்ப உன்னட்ட 10 விரல்கள். குட், அப்படியே வச்சுக்கொள்வோம். இப்ப உன்னட்ட 10 விரல்கள் இருக்குது. சரியா? இங்க வா. இப்ப நான் 5 விரலை எடுத்தால் என்ன இருக்கும்? 10 விரல்கள். இல்லை அம்மா, அது பிள்ளை. ஆனால் என்னட்டு இருக்குது அதுதானே? நான் சொல்றேன் அது பிள்ளை. தப்பு தப்பு. ஆனால் நீங்க சொன்ன நீங்க என்னட்டு 10 விரல் இருக்குண்டு. அதுக்கு பிறகு உடனே சொன்னான் 5 விரலை எடுக்க சொல்லி. ஆனால் என்னட்டு 5 இல்ல சார், 10 தான் இருக்குது. எப்படி? ப்ரொஃபசர் கேளுங்கோ. ப்ரொஃபசர். சரி, இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு போவோம். சரியா? எஸ் சார். ப்ரொஃபசர் நீங்கள் ஸ்பெஷல் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டடீஸ்ல அவ்வளவு அட்வான்ஸ் ஆயில்ல. ப்ரொஃபசர் எல்லா பாடத்திலையும் டாக்டரேட் எழுப்பியாண்டது ஒரு சந்தேகம் தான். Oh, what a shame, sir. ப்ரொஃபசர் அட்லீஸ்ட் நீ கொஞ்சம் சும்மா இருங்கவன், கிச்சனுக்கு போங்க. என்றாலும்
உன்னை ஒரு பாஷு டாக்டருக்காவது தயாராக்க வேண்டும். The essentials of linguistics and comparative philology. வேண்டாம் ப்ரொஃபசர், வேண்டாம். பிரச்சனை எல்லாம் முடியும். அளவுக்கு மீறி போறியல். போ அங்க இருந்து. எல்லாத்திலையும் இந்த பிலோலஜி தான் ஆகல மோசம். அது என்னத்து கிடக்குறீர்கள்? என்ன philology ஆகல மோசமா? என்ன சொல்றீங்க? ஆகலும் கூடி போச்சது. வெளிக்கிடலாம் இங்க இருந்தா. நல்லது ப்ரொஃபசர், வேலை நல்லது. ஆனால் பிறகு நான் உங்களை வார்ன் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. சொல்லி போட்டேன். எல்லாத்திலையும் இந்த பிலோலஜி தான் ஆகல மோசம். நான் ஒரு வளர்ந்த மனுஷன் தானே. வயசு 21க்கு மேல தானே. ஓம் சார். என்னவோ ப்ரொஃபசர், செய்யறத எது நல்லதுன்னு நல்லா யோசிச்சு செய்யுங்க. சொல்லி போட்டேன். சரி, அப்ப நாங்கள் தொடங்குவோமோடா. ஓம் சார். நான் எழுதி தயாரா வச்சிருக்கிற குறிப்புகளை நீ கவனமா கேட்டு மனதில பதிய வச்சுக்கொள்ள வேண்டும். ஓம் சார். இனி வர போற 15 நிமிஷத்துல நீ comparative linguistics of philology of Tamil language பற்றி அறிய போறா. சூப்பர், மார்வெலஸ். Silence. சாரி சார். இது என்ன அற்புதமா? சாரி. Silence. குறுக்க பேசு. இப்ப திராவிட மொழிகள் பற்றி பார்ப்போம். திராவிடம் என்பது தமிழ் என்ற சொல்லின் திரிவே. தமிழ், தமிழ, திராமிழ, திராமிட, திராவிட என்று திரிந்து வந்த சொல். நீ நோட் எடுக்க வேணும். எஸ் சார். எந்த ஒரு மொழியும் பேசும் முறைகளால் வேறுபட்டது. அதாவது பலவித ஒலிக்கலவைகளால் ஆக்கப்பட்டது. ஃபெனோமென்ஸ். ஓமோம், don't show off. வாயை பொத்திக்கொண்டு நான் சொல்றதை கவனிச்சா போதும். சரி சார். குறுக்கா பேசக்கூடாது. இல்ல சார், எனக்கு பல்லு வலி சார். இந்த சின்ன அற்பமான விஷயம் நீ தெரிஞ்சு கொள்ள போற அற்புதமான விஷயத்துக்கு வரக்கூடாது. இல்ல கவனி. இல்ல சார், எனக்கு பல்லு வலி உயிர் போகுது சார். மொழி, சரி. சொல், வார்த்தை. எஸ். இப்ப தமிழ்ல இப்ப பழம் என்கிற வார்த்தை. ஐயோ பல்லு. பா என்று சொல்லும் போது என்ன செய்றாய்? ஐயோ பல்லு வலி சார். பல்லு வலி சார். வாய் துறக்கு, உதடு பிரி. இப்ப பல்லு பல்லு. லா. ஆ. என்றும் சொல்லும் போது ஐயோ. உள்ள ஏதோ இருக்குது இல்லையா? ஐயோ சார், பல்லு வலி சார். No worry. ஐயோ. இப்ப ஐயோ. என்ன செய்றாய்? ஐயோ பல்லு வலி. வாயை மூடுறாய், உதடு மூடு. சார். அப்ப பழம். இல்ல. வாயை துறாய், வாய்க்குள்ள போடுறாய், வாயை மூடுறாய். சார் பல்லு வலி சார். ஐயோ எனக்கு பல்லு வலி சார். போதும் சார், போதும். சும்மா இரு. ஐயோ. Let us continue. சரி சார். What distinguishes all these different languages are neither the words are all absolutely the same, nor the structure of the sentences, which is similar in each case, nor the intonation or variation. No, are you listening to me? எனக்கு பல்லு வலி சார். பல்லு வலி எல்லாத்தையும் கராட்டி கையில கொடுப்ப. இப்ப இன்னொரு உதாரணம். புது வகை எழுத்துக்கள். புது வகை எழுத்துக்கள் ஒரு மொழியின் வார்த்தைகளை எப்படி கட்டுடைப்பது? பல்லு சார். பல்லு சார். மரியாதையா சும்மா இரு. பல்லு வலி சார். பல்லு வலி சார். மேல் தத்து வர்க்கத்தினர் சமஸ்கிருதத்தை தேவ பாஷையாக ஏற்றுக்கொள்ளும் போது கீழ் வர்க்கத்தினர் தமிழில் பேசினார்கள். ஐயோ பல்லு வலி சார். தேவ பாஷையாக இங்கிலீஷ் மாறிய போது கீழ் வர்க்கத்தினர்
தமிழை ஒதுக்க ஆரம்பித்தார்கள். ஐயோ என்ன சார் விளங்குதா? விளங்குது அதுக்கு நான் என்ன செய்யறது சார் அதுக்கு இவ்வளவு சத்தம் தேவையில்லை. பல்லு வலி சார். தமிழ்நாட்டின் நாய் கூட இங்கிலீஷ்ல கூப்பிட்டா தான் வாலாட்டு காலாட்டுறதை நிப்பாட்டும். ஐயோ சார் மரியாதையா சும்மா இரு. இல்ல பல்லு வலி சார் போது சார். சரி ஐயோ சார் நாங்கள் இப்படியே தொடர முடியாது. ஐயோ No manners. You are not paying attention. I am paying attention sir. எனக்கு பல்லு வலி. ஐயோ சரி இப்ப in order to carry on, let me try and teach you all the different translations of the word nut. கத்தி என்ற வார்த்தையை உமக்கு வேற மொழியில் சொல்லித்தாரு. all right sir நீங்க விரும்பினால். ஐயோ அண்ணம்மா அண்ணம்மா ஐயோ ஐயோ she can hear me. ஐயோ இந்த பல்லு வலி ஐயோ உயிர் போகுது. நான் ஐயோ சொன்னேன் தொடங்கிட்டது. எங்க போய் முடிய போறன்றதுக்கு அறிகுறி நல்லா தெரியுது. ஐயோ என்ன அறிகுறி? என்ன விசர்க்காத? என்ன விசக்காத எனக்கு பல்லு வலி சார். ஐயோ வேண்டாம் இதுதான் கடைசி அறிகுறி, மோசமான அறிகுறி. என்ன இளவில் நான் போறேன். ஐயோ அண்ணம்மா அண்ணம்மா எங்க இருக்குது கத்தி? கத்தி கத்தி ஐயோ எங்க இருக்குது கத்தி? பாதுங்க கடவுளே. ஐயோ ஆ, இங்க இருக்குது கத்தி. ஐயோ இல்ல சார் ஒன்றுதான் இருக்குது. எல்லா மொழிகளுக்கும் பயன்படுத்துவோம். ஐயோ இல்ல வேண்டாம் சார் எனக்கு பல்லு வலி சார். ஐயோ சும்மா இரு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் கத்திய கிட்ட பார்த்து சொல்ல வேணும். வேற இல்ல வேண்டாம் சார் வேண்டாம் சார். Come on. ஐயோ இல்ல வீட்டு போகணும் Come சார். along then. இல்ல வீட்டு போகணும் சார். Come on. இல்ல போதும் சார் Nine. இந்த பல்லு சார். If. ஐயோ நான் என்ன Nine. ஐயோ சார் you're If. hurting me சார். இல்ல Nine. வேண்டாம் சார். Come on. கத்தரிங்க சார் கத்தரிங்க. Nine. காது If. கிளியுது சார். அடிச்சா காது பிஞ்சு போ. ஐயோ என்ன சார் இல்ல வேண்டாம் சார். வா. ஐயோ நாய் கத்தி. கத்தி ஐயோ கத்தி. எல்லாம் வலிக்குது கத்தி. சார். எல்லாமே கத்தி. இந்த நெஞ்சு கத்தி. எல்லாம் கத்தி. இதுதானே நீ கேட்ட நீ. Now I feel better. கலைச்சு போயிட்டேன். ஐயோ மூச்சு வாங்குது. ஐயோ மூச்சு வாங்குது. ஐயோ என்ன செய்துட்டேன்? ஐயோ குஞ்சு கண்ணு எலும்பும் கூட பாடம் முடிஞ்சது. டியூஷன் ஃபீஸ் பிறகு கொடுக்கலாம். குஞ்சு she's dead. It's terrible. நான் இல்ல. அண்ணம்மா அண்ணம்மா கதைய வாங்கோ. இல்ல இல்ல வர வேண்டாம். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்களோட மாணவி உங்கள்ட்ட கணக்க படிச்சிட்டா உங்களோட பாடத்துல. ஓம் பாடம் முடிஞ்சது. ஆனால் அவ இங்கதான் இருக்கிறா. நல்லது. போக மாட்டா. நான் இல்ல. அப்ப வேற யார்? நானோ? எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்ப என்ன பேய வந்து செய்தது? எனக்கு தெரியாது. நான் இல்ல.
இதோட 40வது. ஒவ்வொரு நாளும் இதே கதைதான். உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களோட வயசுல இப்படியே போனால் இனி ஒரு ஸ்டூடெண்ட் மிஞ்சாது. அதுவும் நல்லதுதான். நான் அவ வேணும்னு கொள்ள இல்லை. அவக்கு படிக்க விருப்பம் இல்லை, கீழ் பணுவும் இல்லை. கூடாது மாணவி. நீங்கள் ஒரு பையன். இது உம்மோட அலுவல் இல்லை, சரியோ? மன்னிச்சு கொள்ளுங்க. கலகார பாவி, என்னையே கொல்ல பாக்குறீரோ? நம்மோட மாணவியில தெரியுமே, கத்திய எடுத்த இடத்துல வைக்கலாம். கெதியா மரியாதையா? அப்பையும் நான் உமக்கு போன் பண்ணினான், இந்த மேத்ஸும் பிலாலஜியும் கொலையில தான் முடியும். நான் அவன் வேணும்னு கொள்ள இல்லை. இப்ப என்ன செய்யறது? இப்ப என்ன செய்யறது? ஏதாவது செய்யத்தான் வேணும். ஏற்கனவே 39 இருக்குது. இப்படியே போனால் சரி சரி விடுங்கோ, நான் பார்த்துக்கொள்றேன். தேங்க்யூ, நன்றி. 40 அல்லோ. கவனம் இல்லாட்டில் பிரிசந்தான். அவைக்கு இந்த கொலையல் எல்லாம் யாராவது கேட்டா என்ன சொல்றது? யாராவது கேட்டா என்ன செய்யறது? அவைக்கு இதெல்லாம் பழகி போயிட்டு. சரி சரி எவ்வளவுங்கோ. உங்களுக்கு பயமா இருந்தால் இந்த பாஜை போடுங்க, சரியோ? இது அதிகாரத்தில் இருக்கிற வேண்ட சின்னம். இனி ஒரு பயனும் இருக்காது. இதுதான் அரசியல். சரி சரி, இப்ப என்ன செய்யறது? சரி, இனி நடக்க வேண்டிய அலுவல பாப்போம். வாங்கோ, வந்து பிடியுங்கோ. ஓமோ, நான் ரெடி. Careful, 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 careful. Okay, ready? Aaron! Good morning. Oh, நீர்தான் புது ஸ்டூடெண்டோ? டியூஷன் கிளாஸுக்கு வந்திருக்கிறீரோ? வாரும், வந்தேரும். நான் ப்ரொஃபஸரை கூப்பிடுறேன். ப்ரொஃபஸர், உங்களோட ஸ்டூடெண்ட் வந்துட்டா.